அல்ஹம்துலில்லாஹ். ரமதானின் மிக முக்கியமான விலைமதிப்பற்ற கடைசி 10 இரவுகளுக்குள் நாம் நுழைந்துவிட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற எல்லா நாட்களையும் விட இந்த 10 இரவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு, பல வருட பாவங்களை அழித்து உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு இரவு, அதுதான் லைலத்துல் கத்ர். ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை இருக்கிறது. நீங்கள் இரவு முழுவதும் கண் விழித்து குர்ஆன் ஓதி தொழுதுவிட்டு கடைசியில் எந்த நன்மையும் இல்லாமல் வெறும் கையோடு திரும்ப முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், இந்த இரவின் ஒட்டுமொத்த நன்மைகளையும் அழித்துவிடக்கூடிய 2 ஆபத்தான பாவங்கள் உள்ளன. அது என்னவென்று இந்த வீடியோவில் பார்ப்போம். லைலத்துல் கத்ர் இரவை நாசமாக்கும் 2 செயல்கள். அந்த முதல் பாவம் நாவின் பாவம், அதாவது புறம் பேசுதல். நம்மில் பலர் என்ன நினைக்கிறோம்? தராவிஹ் தொழுகை ஆரம்பிக்கும் போதுதான் லைலத்துல் கத்ர் தொடங்குகிறது என்று. கிடையவே கிடையாது. நீங்கள் நோன்பு திறக்கும் மக்ரிப் நேரத்திலேயே இந்த சிறப்புமிக்க இரவு தொடங்கிவிடுகிறது. ஆனால் நம்முடைய இஃப்தார் தட்டுகளுக்கு முன்னே என்ன நடக்கிறது? பேச்சுகள் மெதுவாக வதந்திகளாக மாறுகின்றன. அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா என்று மற்றவர்களின் வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். புறம் பேசுவது என்பது இறந்து போன தன் சொந்த சகோதரனின் மாமிசத்தை உண்பதற்கு சமம் என்று அல்லாஹ் குர்ஆனில் மிக கடுமையாக எச்சரிக்கிறான். எவ்வளவு அருவருப்பான ஒரு விஷயம் இது! 1000 மாதங்களை விட சிறந்த இரவில் இந்த பாவத்தை நாம் செய்யலாமா? இதற்கு பதிலாக உங்கள் பேச்சுகளை மாற்றுங்கள். ஒரு ஹதீஸை சொல்லுங்கள். குர்ஆன் வசனத்தை நினைவூட்டுங்கள். சுவனத்தை பற்றி பேசுங்கள். ஏனென்றால் இந்த இரவில் மலக்குகள் பூமிக்கு இறங்கி வந்து அல்லாஹுவை நினைவு கூறும் சபைகளை சூழ்ந்து கொள்கிறார்கள். உங்கள் நாவினால் நன்மைகளை அழித்து விடாதீர்கள். லைலத்துல் கத்ர் இரவை நாசமாக்கும் 2வது பாவம் இதயத்தில் ஏற்படும் பெருமை. லைலத்துல் கத்ர் என்பது நாம் எவ்வளவு வணங்குகிறோம் என்று மற்றவர்களுக்கு காட்டுவதற்கான இரவல்ல. சிலர் இரவு முழுவதும் தொழுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள். ஆனால் அவர்கள் இதயத்தில் நான் இவ்வளவு அமல்கள் செய்கிறேன், தூங்கிக் கொண்டிருக்கும் இவர்களை விட நான் சிறந்தவன் என்ற பெருமை வந்துவிடும். கவனமாக கேளுங்கள். கடுகளவு பெருமை இதயத்தில் இருந்தாலும் அவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் என்று. உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்திடுவாயாக. இவரது ஈமானை உறுதிப்படுத்துகின்ற தொழுகை என்னும் கடமையை ரஹ்மானே மௌத்து வரைக்கும் சக்கராத்து வரைக்கும் 5 நேர ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்திடுவாயாக. தொழுகை இல்லாதவர்கள் காபிர்கள் என்றும் அவர்களுக்கு இஸ்லாத்திலே எந்த பங்கும் இல்லை என்றும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருளகில் இருக்கிறது என்றெல்லாம் ஹதீஸ்களில் காணுகின்றோமே ரஹ்மானே, இந்த கொடிய பாவத்தை தைரியமாக செய்யக்கூடிய நிலவிலே எங்களை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். அல்லாஹ், எங்களுடைய ரிஸ்குகள் அந்த வானத்திலே இருந்தால் அவைகளை உடனடியாக நமக்கு இறக்கி தருவாயாக. எங்களுக்கு எழுதப்பட்ட உணவுகள் ரிஸ்குகள் பூமிக்கு உள்ளே இருந்தால் அவைகளை வெளியேற்றுவாயாக. எங்களுக்கு நெருக்கி தருவாயாக. ஹலாலான உணவை நசீபாக்குவாயாக. பரக்கத்தான உணவை நசீபாக்குவாயாக. யாரிடத்திலும் தலைகுனிய வைத்து விடாதே ரஹ்மானே. யாரிடத்திலும் காசு பணங்களை கேட்டு பிச்சை கேட்கின்ற நிலைமைக்கு எங்களை ஆளாக்கி விடா. கண்ணில் உறக்கமில்லை, நெஞ்சில் நிம்மதி இல்லை. குடும்பத்தின் பசி போக்க பாலைவன தேசம் வந்தவர்களுக்கு இன்று வானமே கூரையாகி போனது. வீசும் ஒவ்வொரு காற்றிலும் போர்ச்சத்தமோ என்ற நடுக்கம். உழைத்த காசை வீட்டுக்கு அனுப்ப நினைத்த கைகள் இன்று தன் உயிரை காக்க வானத்தை பார்த்தபடி ஏங்குகின்றன. ஊரில் நமக்காக காத்திருக்கும் உறவுகளின் முகம் மட்டுமே இவர்களுக்கான ஒரே ஆறுதல். இறைவன் இவர்களை காக்கட்டும், போர் நில்லட்டும், அமைதி நிலவட்டும். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவார்கள். ஒரு தாய் மரணித்தால் அந்த தாயினுடைய இடத்தை ஒரு நல்ல மனைவியால் அடைக்க முடியும். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு தந்தையினுடைய உறவை யாராலும் அடைக்க முடியாது சகோதரர்களே. ஒரு தந்தையினுடைய இடத்தை அந்த தந்தையால் மட்டும்தான் நிரப்ப முடியும். அந்த தந்தை செய்த நிர்வாகம், இந்த உலகத்தில் எத்தனை பெரிய நிர்வாகிகள் வந்தாலும் அவனுடைய சிறிய குடும்பத்திற்கு அவன் செய்த நிர்வாகத்தை போன்று வேறு யாரும் நிர்வாகம் செய்ய முடியாது சகோதரர்களே. தந்தையினுடைய இடத்தை இந்த பூமியில் யாரும் நிரப்ப முடியாது. இன்னொரு பாஷையில்
அறிஞர்கள் சொல்லுவார்கள், அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு உன்னதமான மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகின் எல்லா நிஅமத்துக்களையும்